யாரோ இரண்டு அரக்கர் வந்து நம்மளை கோரி தவம் செய்கிறார். ரெண்டு பட்டா இருக்கிறது, ரெண்டு பட்டா போக வேண்டுமா? கெட்டா இருக்கிற கூட பயப்பட கூடாது. இதே போவா இந்த மலையாளத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல வரம் கொடுக்க வேண்டும். அது போகவும் யாரோ குரல் கேட்கிற அரக்கர்கள் யாராவது வரைக்கும் பார்க்கலாம். அதே போதுங்களே, எதற்காக இவ்வளவு நேரம் என்னை கோரி தவம் செய்தீங்க? நீங்க யாரு? இந்த அடியவர் துயரம் தகுதியில் காத்திடும் முன்னையே சிறிய வரத்தை கேட்டோமா, உங்களை போய் பார்க்க சொன்னாருமா. அதே அதே அந்த நம்ம
ஈஸ்வரனை போய் பார்த்து கைலாயம் சென்றீங்களா? கைலாயம் சென்று அவர் என்ன சொன்னா சொல்லுங்கப்பா. எனக்கு சக்தி கிடையாது. அத்தி அணிந்திட்ட ஈசனை நோக்கி எங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டோம். அவரிடத்தில் சக்தி இல்லை. என்னிடத்தில் சமர் செய்து சாபம் பெற்று மலையாள தேசத்திலே பகவதியாக கூடிக்கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் சென்று உங்களுக்கு வேண்டிய வரத்தை பெறுங்கள் என்று அனுப்பி வைத்தாரம்மா. அப்படியா? மேல்மலையாளத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே சரக்கர்களே கேட்டா வராமது கேளுங்க. அதை கேட்டா வராமது கேளுங்க. மனை கற்புட தருகிற பாருங்கள். கேட்டா வராமது கேளுங்க. அதை கேட்டா வராமது கேளுங்க. மனை கற்புட தருகிற பாருங்கள். கேட்டா வராமது கேளுங்க. வாட்ட போடாம வாடி தாங்க. வாட்ட போடாம வாடி தாங்க. வாடி தாங்க. அதே போலவே என்ன வர வேண்டுமோ கேளுங்க, நான் தரையில்லாம தருகிறேன். மந்திரம் எல்லாமும் தாயே மனம் இல்லாமல் தருவாயே. மந்திரம் இல்லாமல் தாயே மந்திரம் இல்லாமல் தாயே மனம் இல்லாமல் தருவாயே. மந்திரஜாலம் மாயஜாலம் ஓடி வித்தை அத்தனையும் எங்களுக்கு வேண்டும் தாயே. அப்பா அரக்கே வருகிறேன் வருகிறேன். உங்கள் எண்ணம் போலதானே வளர்ந்திட்ட படுக்கிற நாளே. 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 அம்மாயம்ம பாரிகளே அம்மாயம்ம பாரிகளே அம்மாயம்ம பாரிகளே அம்மாயம்ம பாரிகளே. அதே அரக்கர்களே உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அனைத்தும் தருகிறேன். சத்தியம் செய்தார். சத்தியம் மட்டும் உங்களுக்கு என்னென்ன வர வேண்டும்? நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னா சொன்னதுதான் மறு வார்த்தை என்ன வரணும்? சத்தியம் செய்யுங்கன்னா நீங்க சத்தியம் கேட்கறத எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க வந்து ஒன்னும் உயிரை காவல் பண்ண மாதிரி வரலையே. ஏதோ தெரியும் பாவம் வந்து உயிரை அறுக்கிறாங்களேன்னு சொல்லி வந்து கேட்டாக்கா சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் சொல்லுங்க. அந்த ஈஸ்வரன்கிட்டே போனோம். அவர் எங்களை அடியோதமாக அடிச்சு முடிக்கிட்டாரு. அதனால இப்போ எங்களுக்கு நம்பிக்கை அடியோதம் அழுத்திட்டாரா? இது நீ சொன்னா நான் நம்புவேன். அது என் புருஷன் அந்த பேர் செய்ய மாட்டாரு. நான் தான் அவர்கிட்ட வாக்குவாதம் செய்யணும். தவிர அவர் வந்து எந்த வாக்குவாதம் செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு. பொண்டாட்டிதான் தெரியும். நம்ப முடியாதுமா. அப்படியா? சத்தியம் பண்ணி விடுமா. சரி சரி. சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் மந்திரஜாலம் மந்திரஜாலம் மாயஜாலம் ஓடி வித்தை ஓடி வித்தை ஆகாயத்தில் பறப்பது. இன்னொரு செகண்ட் அனைத்தையும் தடையில்லாமல் சத்தியமா தருகிறேன் தருகிறேன். சத்தியம் சத்தியம் வேண்டிய வரத்தை அத்தனையும் நாங்கள் பெற்றுட்டோம். மந்திரஜாலம் மாயஜாலம் ஓடி வித்தை கூட்டணியும் கூடிவிட்டு கூடி போயிடுது. இது வர கூட்டது எப்படி தெரியுமா இருக்கு என் நெஞ்சு? அப்படியே உள்ள நெஞ்சே நீ இன்று
அதாவது எப்படியாப்பட்ட வரம் தெரியுமா வேணும்? எப்படியாப்பட்ட கடவுளும் எங்களுக்கு செய்யக்கூடாது. ஜெயிக்க முடியாது. கல்லு வந்து கடவுளா ஆகணும்னா ஆகணும். இல்ல இருந்தாலும் அதாவது நாங்க என்ன நினைக்கிறோமோ அது நாங்க என்ன நினைக்கிறோமோ அப்படியாப்பட்ட வரம் தான் வேணும். அப்படியாப்பட்ட வரம் அப்பா ஆயிரம் எல்லாம் எங்களுக்கு கூடமா அதான் தரேன்னு சொல்லிட்டு அது மாதிரி மறுக்க பாரு. இந்தாப்பா உங்களுக்கு என்ன வர ஆயிரத்தையும் வாங்கிட்டான். இந்த வரம் பழிக்குதா பழிக்கலையா? அந்த மோடி வித்த மாயாஜாலங்கள்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியல. எது நம்ம போன பிறகு அது பழிக்காது போச்சுன்னா என்ன பண்றது? அந்த மந்திரங்கள் லாபம் தாயே பலிக்குதா இல்லையா? வாமையில வந்து ஏவி விட்டு நாங்க பாக்க போறோம். என்ன வர கேட்டீங்க? அதே பாருடா அந்த சீட்டில கூர்மா ரொம்ப ஆயவே நீங்க என்ன பாயவே அதே கட்டா அந்த சீட்டில கூர்மா ரொம்ப ஆயவே நீங்க என்ன பாயவே அந்த வெட்டிலே என்னிடமே அடிக்கிறீங்களே நீ நியாயமா நாசமா நீ மண்ணாக போடும் ஏன்டா இவன் நியாயமா இது
இவன் சாப்பிடு. அட பாவி. ஐயோ ஆண்டவா, தெரியாம இவனுக்கு கேட்ட வரத்தை கொடுத்து அறியாமல் கொடுத்த உடனே எங்களுக்கு பின்பற்றி தெரியாமல் எல்லாரும் படித்து அனுவாசாலும் சரி பெண் பிச்சை பின்பற்றி சொல்வார்கள். அதுபோல் கேட்ட வரத்தை யாரும் கேட்காமல் ஒன்றும் அறியாமல் கொடுத்து விட்டேன். ஐயோ ஆண்டவா தெய்வமே. எங்க தெரியும் உனக்கு பழிக்க போகுது? ஒரு சுத்து மண்ணா போடு உங்க திறம் துணிதுவா துணிச்சு பெறல போறீங்க நீங்க. படைக்கும் தொழில் அனைத்தும் நமக்கு காக்கும் தொழில் படைக்கும் தொழில் அனைத்தும் நமக்கு. அதனால் யாரு இனி யாரு வந்தாலும் அசுரர்கள் 2 பேரும் கண்டம் கால் கூடும். அவர்கள் பண்ற இதுக்கு மேல இப்ப எங்க போறோம்? துஷ்டர்கள் செய்யும் போது கஷ்டப்பட்டு தாங்காமலே
இவங்க பண்றது இவனுக்கு மேல தாங்க முடியல இதுக்கு மேல உள்ள இவனை விடக்கூடாது. முருகனை பார்க்கணும். இப்ப என்ன நடந்ததுன்னா நாம தான் சொன்ன வரம் இருக்கோம். ஆமா, இந்த மாதிரி இவனுக்கு வைகத்தி கடைபிடிக்க வேண்டும், 3 உலகத்தையும் கைப்பற்ற வேண்டும் சொன்னோம். ஆமா, இவனை பண்ற சேட்டா ஓவராகி போச்சு. இப்ப இவன் என்னென்ன பண்ணான்னா எங்க பாட்டி சிவபெருமாள், ஆமா, எங்க பகவதி பாட்டி வந்து சிவபெருமானோடு வாக்குவாதம் செய்து சாபத்தை பெற்று கோபம் அடைந்து மேல் மலையாளம் சென்று விட்டார்கள். இந்த அசுரர்கள் அங்கேயும் விடல போய் எங்க பாட்டியும் சிறைபிடித்து விட்டார்கள். அதனால் இவங்களை இதுக்கு மேல விடக்கூடாது. இங்க வாங்க, முருகனை அழைத்து இவங்களை கலக்க முடிக்கணும், படிக்கணும். சமயம் வந்தனே, நான் யார், என்னுடைய பேர், என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்னங்க தெரியும். இந்த சபையின் முன்பாக வந்தனே, இந்த லட்சுமி என்னுடைய பேர் முருகப்பெருமான். புரியுதா? என்று புரியும். புரியுமா? அதாவது வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய என் பெயர் தான் முருகப்பெருமான். முருகன். ஆமா. அதாவது பயனாளிகள் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வேலை. சரியா? அது போகும். நான் மீண்டும் தெரிவிக்கிறேன்.
முருகா பெருமான் முருகா பெருமான் முருகா பெருமான். திருப்பரங்குன்றத்திலே ஆமா முருகன் நீங்களே தான், கந்தன் நீங்களே தான், சடமும் நானே தான். ஆமா எல்லாம் 6 நாமதேயம் உண்டு. அது போகும் எப்படி போறீங்க அது தெரியுமா? எப்படி சொன்னா தெரியும். அதாவது பரமக்கடவுள் நெற்றிக்கண்ணால் பரமக்கடவுள் இருக்கிறாரு. பரமக்கடவுளுக்கும் பார்வதாதேவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதாவது எங்க தெரியுமா? எங்க வேதகாரண்ய வனம் செல்வது. வேதகாரண்ய வனம் 2 பேரும் செல்வது. அதாவது வந்து பார்வதாதேவி வேதங்களை கேட்பது. வேதங்களை கேட்ட உடனே பரமக்கடவுள் சாபத்தை கொடுப்பது. சாபத்தை கொடுத்த உடனே சாபத்தை பெற்று பேயாகவும் பிசாசாகவும் அலைவது மீண்டும் இறதாகும். அது அவர்களுடைய பழக்கம். ஒரு நாள் வேதங்களை கேட்கின்ற பொழுது பரமக்கடவுளுக்கு கோபம் நெற்றி கண்ணை திறந்த போது நெற்றி கண்ணில் இருந்து 6 மரியாக பட்டது. சரவண வைகிதேவி ஓடி இருந்தது. அந்த 6 பொரியும் 6 குழந்தையாகத்தானே 6 குழந்தைகள் ஆத்திக பெண்கள் ஓடி வந்து அந்த 6 குழந்தையும் எடுத்து வளர்த்து கொண்டு வந்தார்கள். கடம்பா கதிர் வேளா வளர்க்கறது எங்களுடைய தன்மை, ஓடி வைப்பா அவங்க வளர்த்து கொண்டு வந்தார்கள். உமா பார்வதா பார்த்தது பரமக்கடவுள் நெற்றியில் இருந்த 6 பொறியாகப்பட்டது சரவணையில ஓடி வீழ்ந்தது. அந்த 6 பொறியாகப்பட்டது 6 குழந்தையாகத்தானே விழுந்து வந்தது. ஆமா அப்படி என்று நினைத்து அந்த குழந்தையை தேடிக்கொண்டு சரவண பெருக வந்த போது அந்த காத்த வீர பெண்கள் அந்த குழந்தையை கொண்டாந்து காத்து பெண்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள். உமா பார்வதா பார்த்தது உமா பார்வதி நம்ம இளையகுமாரனை பார்த்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 குழந்தையும் சக்தியோட 6 குழந்தையும் கையை இப்படி கையை தாங்கிய உடனே ஒரு குழந்தை 6 குழந்தையோட கூட்டி அழைத்த உடனே ஒரு உருவம் 6 சிரம் 12 கரம் ஒரு உருவம் இந்த முருகபெருமான் தோன்றினே. அதாவது வந்துட்டு உண்மைதாங்க ஒருவராக்கி ஆதிபர சக்தி. ஆமா அதான் ஒரே உருவமா பண்ணிட்டாங்க. அதாவது வந்து கையில் இந்த சக்திகளை கொடுத்து
அசுராதிகளை அழித்து தேவர் குறையை தீர்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னது. அதன் நாட்டையும் திருமணம் ஏற்றிக்கொண்டு நான் சென்று சிங்கமுகம் இப்படி என்று சொல்லக்கூடிய அசுராதிகளை அழித்து அசுராதிகளை அழித்த உடனே அதாவது வந்து தேவர்களாக விளங்கப்படுக பார்த்தார்கள். தேவர் குறையை தீர்த்தபடியாக குறை தீர்த்த குமரன் எனக்கு தேவேந்திரன் பேர் சுற்ற உடனே அது மட்டுமல்ல அவளுடைய மகன் தெய்வானையும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஓஹோ, தேவர்களை சிறுசால் இருக்கிறாங்க, அசுரர்கள் ஆட்சியாளர்கள். ஆமா, தேவர்களை சிறுமிட்டால் தேவேந்திர மகளை தேவேன அன்பளிப்பாக்குறாங்க உனக்கு. ஆமா ஆமா. அது மட்டுமல்ல, நம்பிராஜனுக்கும் லங்கைக்கும் பிறந்த வள்ளியும் நான் திருமணம் செய்திருக்கலாம். ஓ, போருக்கு சண்டைக்கு போட்டு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. 2வது பொண்டாட்டி கல்யாணம் ஆகி திருநாச்சு 2 பொண்டாட்டி தான். எங்க அப்பா பாத்தியா மரமக்கடல் இருக்கிறாரு, அவர் இடபாகத்தில் ஒரு பொண்டாட்டி, தலைநீர் கங்கை அவங்க ஒரு பொண்டாட்டி. அவங்களுக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு 2 பொண்டாட்டி. எங்க குடும்ப வழக்கமே அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி, அவருக்கு 2 பொண்டாட்டி தான். சித்தி புத்தி அதோட விட்டு ஐயனா இப்படியாகத்தானே நான் அழைத்ததாக தெய்வானை அழைத்தோம். முருகன் தன்னுடைய மனைவிக்கு தெய்வானை தருப்பான்.
அமைச்சரே, லட்சுமி கடாசம் பொருள் சபைக்கு முன்பாக வந்தன. நான் யார் ஏதாவது விளக்கம் தெரியுமா? நீ யாருமா, எந்த ஊரம்மா, விளக்கமா நீ கூறம்மா. தேவேந்திர குமாரி சேவல் கொடியே தேவேந்திரன் மகள் தெய்வானை. இந்திராணிக்கும் பிறந்த என் பேர் தான் தேவானை. தேவானை மட்டும்தான் தெரியும். ஆமா, மட்டும்தான் தெரியாது. மீண்டும்
அமைச்சர் தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் பிறந்த என்னை சரவண பொய்யில் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு? சரவண பொய்யில் 6 பொறியாக போய் பிறந்தாரே முருகப்பெருமான் அவர்கள் தேவர்களின் குறையை தீர்த்தபடியால் தேவேந்திரன் தந்தையானவர் தேவேந்திரன் பார்த்து குறை தீர்த்த குமரன் என்று பெயர் கொடுத்து என்னையும் அவர் தேவர் வம்சம் எல்லாம் சிரமிட்டதுனால என் மகளை தேவானே அனுபவிப்பா தருணம் கொடுக்குறாங்க. குறைதீர்த்த குமரன் என்று பெயர் சூட்டி என்னையும் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆமா, ஏதோ காரணமோ தெரியாது என் பையனவர் அழைத்திருக்கிறார். உங்க வீட்டுக்காரர் வரும்படி வந்துருவேன். என்னுடன் இணைவிரியாமல் இருக்க வேண்டும். என்ன காரணம் சாமி தெரிவிக்க வேண்டும். பெருமானம் முருகன் பெருமாள் அப்படி வந்திருந்தா பெரிய சமாதானம் கூட சொல்லுகிறேன்.
ஐயா நாரதமணி, இப்ப என்ன நடந்ததுன்னா நம்ம மூன்று உலகத்தையும் அண்டபூரம் சார்போடு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த 2 அசுரர்களும் அறக்கிறோம் மூன்று உலகத்தில் கைப்பற்றி விட்டார்கள். மும்மூர்த்தி தேவர்களும் சிறைபிடித்து விட்டார்கள். எல்லா தேவர்களும் சிறையில் உங்க சிவபெருமனோடு வாக்குவாதம் செய்து அவர்களும் பேர்மலையாளம் சென்று விட்டார். இந்த அசுரர்கள் எல்லாத்தையும் அடித்து துன்பரித்து சிறைபிடித்து வச்சிருக்காங்க முருகா. அப்படியா? ஆமா. அப்பா நாரதமணியா, ஐயா அருதான சிறுகுரு ஐயா, அதான சுத்தனம் ஐயா, ஐயா அருதான சிறுகுரு ஐயா, நான் சென்று நான் மடிக்கிறேன். வானிலை மடிக்கின்றேன் என்றாயே, நீ சாதாரணமாக போய் மடிக்க முடியாது. அப்படியா? ஆமா. இப்படி போ. வேல்மலையாளம் சென்ற மாந்திரிகத்துல அவன் பெரிய மிகுந்தவன். ஒரு அசுரர்கள். அவன் இருக்காங்கல்ல, அவனை சிறைபிடித்து அடைச்சி வச்சிருக்கான். அதனால நீ சாதாரணமாக போய் மடைக்க முடியாது. அதனால நீங்க வந்து பாக்குது அவர் வைக்கும்படியான அவரை வெல்ல வேண்டும் என்றால் நீ மாயாஜலம் வந்து சென்று கூடு விட்டு கூடு வாயனும் அவர்கள் கூடு விட்டு கூடு வாயனும் அவர் வைக்கும்படியான மோடியை என்று உன் தாயை மீட்க வேண்டும். மும்மூர்த்தி தேவர்களை மீட்கலாம். ஆமா. பள்ளி ஒரு புரட்சியாகும். தெய்வான ஒரு புரட்சியாகும். கல்லு குடிச்சாலே கவுண்டன் அடிக்கிற பொறுத்து அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? ஒரு நாட்டாருக்கு தலைவருக்கு நாட்டாருக்கு எல்லாத்துக்கும் கூட்டம் ஒரு ஊரா ஊதி சாமி இல்லாத சாமி இந்த பருத்து கிட்ட அடிக்குது.
அந்த பூனைக்கறி சாமி அவன் கடிச்சிருந்தோ பூனை கடிச்சிருந்தோ கோழி கோழி எப்படிக்கா வரே மறக்காம எப்படிக்கா வரே சாமி நான் யார் தெரியுமா கேஸ் வந்தாலும் ஒரு கூத்தா விட்டு புள்ள எல்லாம் செய்வா செய்வா சாமி நீ கிட்ட நம்ம நாட்டா அடிக்கிற என்ன சோப் போட்டு ஆசாமி குறக்கவுல அடிக்குது ஆசாமி குறக்கவுல சாமி சீல பேனா இருக்கும் போல சீல பேனை வச்சு எங்க ஊர்ல கெத்துறாது நீ ஆடாத பெண்கள் ஆட்டி கூடாத பெண்களை குட்டி சாமி ஆடி பழக்கம் சாமி பத்து குத்துவா நீ கையை தூப்பு냐 அதான் கையில் வாயில வச்சுக்கணும் சாமி கை நீட்டு வர பேச்சு அந்த அரை பேச்சு உங்களுக்கு வர பேச்சு அரை பேச்சு என் அண்ணையாக விளங்கக்கூடிய சின்னம் அவர்கள் இந்த குழந்தைக்காக 100 ரூபாய் வாரி வாங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்திலேயே அதுக்கு உடல் பலம் தேக பலம் மனோகலத்தோடு வாழ சுபேஷ் இன்னும்
கவுன்சிலர் ஐயா அவர்கள் நமக்காக அவர்களுக்கு தெரியும் இந்த பகவான் குடியிருந்து வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் அதாவது என்னுடைய தமக்கையாக அக்காவாக கூடியான அஞ்சரை அம்மையார் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்திலேயே 10 ரூபாய் கொண்டு என்றும் நிறைகளா இருக்க வேண்டும். பாட்டு கூட பாட்டு வருமானா ஆமா கறி கூழு கறி தின்னு நாட்டா இருக்கு பூத்த விட்டு புள்ள பாத்து பேச. ஆமா நாட்டு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பச்சை குத்தி கொள்வாருண்டோ உங்க அக்கா கிட்ட போயிட்டு கொஞ்சம் முளைப்பால் வாங்கிட்டு வர சாமி. முளைப்பால் எங்க எங்க அக்கா கிட்ட போயிட்டு முளைப்பால் அக்கா நான் பச்சை குத்துக்கு போறேன் முளைப்பால் கொடு அப்படின்னு வாங்கிட்டு வர சாமி. தம்பி மாமா இருக்கிறாரா தூங்குறாரு சரியா என்ன கேட்கறது சொன்ன சாமி ரொம்ப நேரம் வர சாமி. நான் பல ஊர் போகணும் சாமி. சீக்கிரம் வாங்கிட்டு பால் குடிக்காத குழந்தை புடிக்க பால் குடிக்காத ஒத்து ஒத்து வந்தாக்கா குறி சொன்னாக்கா சொன்னா இதை கொத்து கொத்து பட்டு குத்துருன்னு சொன்னா நாலு பதினஞ்சு நேரத்தில் எழுந்திருக்கலாமா எது வேணாங்க அதெல்லாம் வேணாங்க பருத்திய உங்க அக்கா எடுத்தா முளைப்பால் இருந்தா வாங்கிட்டு வரலாங்க ஒரு 3 ஆமா பருத்தி 12 மணிக்கு வந்திருந்தா 3 லிட்டர் பால் கறந்து கொடுத்துடலாம் டீ போடா நீ வந்து பால் பழிச்சாக என்ன பண்ணலாம் பழிச்சா என்ன பால் மரத்தை பால் மரம் பால் மரம் இங்க என்ன பால் மரம் பார்க்கலாம் பாத்து 2 மரம் இருக்குது பாத்து
அங்கே நீ மாத்த மரம் குத்து வலி எடுத்துடா இத பால் மரத்தை குடிச்சுப்பா பாத்துருந்தேன்னா அதான் பால் மரத்து சாமி நான் யார் தெரியுமா? யாரு நான் தெய்வானை கூற ஆறு பொறியாக சமபட பொறியில இருந்து ஆறு குழந்தையாகி காத்தலீரிய பெண்கள் எடுத்து வளர்த்து உமா பார்வதி பார்த்து அந்த ஆறு குழந்தை மாறி எடுத்த பிறகு ஒரே உருவம் ஆறு முகம் 12 கரத்தோடு தோன்றினார். அப்படி தோன்றிய உடனே அப்போ சக்தி பார்த்து கணக்கே இருப்பதையாளத்தை கொடுத்து சக்தி மேல கொடுத்து இந்த அசுராதிகளை அழிக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். அந்த வார்த்தை கேட்டு என்பதையா அவர் தாடுகள் சிங்கப்புகள் பாடுபவர் சோதனை சொல்லுபடியான அசுராதிகளை அழித்தார். அதற்காக நான் யார் மகன் தெரியுமா? அவராவது என்று சொல்லுபடியான வரக்கூடிய தேவேந்திரனுடைய மகள் முருகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். நான் இருக்க இன்னும் ஒரு பறக்காயில போயிட்டு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க புயல போல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு பூஜை இருக்கணும். குறைஞ்ச அதுல போயிட்டு அந்த ஆனந்த மனுஷா பொண்ணு மறுகால ஊர்ல போனா தாங்க முடியாது. எல்லா தேவர்களும் சிறைபிடித்து இருக்காங்களே பகவதியா போயிட்டு பகவதியா இருக்காங்க அவங்களும் போய் சிறப்பிடிச்சுட்டான். அதுக்காக நாரத வார்த்தை கேட்டு ஜோதியாகவும் ஜோதியாகவும் அதாவது தெய்வையாதை வளர்த்தியாக செஞ்சு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாரத வார்த்தை கேட்டு அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் யாரும் கூட கட்ட மாட்டாங்க, ஆட்ட மாட்டிட்டு இருக்காங்க. சமயோர்களே தெய்வானை குறைத்தியாக வருகிறது. அந்த கூடையில உங்க கையில உள்ள காலியை போட்டீங்கன்னா உங்களை முடித்த இந்த கூட யாருக்கு இந்த கூட வள்ளி தெய்வம் வள்ளி கையில இருந்து என் மதியானவர் முருகத்தை கைக்கு வந்து இப்ப தெய்வம் குறைக்கூட குறைக்கூடையில உங்க கையில் உள்ள காலியை போட்டு தொட்டு முடியும்னா உங்களுக்கு புண்ணியம். கையில காசு எடுத்துட்டு வரல வீட்டுல இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா காதுல மூட்டுல இருக்கிற நகை வச்சு கைட்டு போடுங்க. அதோட புண்ணியம் எடுக்கும். நாங்க சேர்த்து கால வச்சுட்டு சீட்டு எடுத்துட்டு உங்ககிட்ட
சாமி நான் ஊர் மேல போயிட்டு ஊர் மேல அதான் உடம்பு தாங்க போயிட்டோம். சாமி தலைவர் மறக்க வரும் தலைவர் காசு போட எது பண்ணிட்டே காசாவே தலைவர் காசும் போடாரு உனக்கு குடுக்கத்தும் கொடுப்பாரு. அதுதான் காவல் வைக்கிறாரு. ஊர் மேல தம்பி கால் கொடியா. அதாவது மேல்மலையாளத்துல ஒரே சவுண்ட் சத்தமா இருக்குது. அதாவது யார் வராங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. எல்லா மகாராஜா யாரு வந்தா நம்மளுக்கு என்ன? யார் வந்தாங்க? நம்ம எல்லா வித்தையும் கத்து வச்சுக்கிறோம். எல்லா மந்திரத்தையும் கத்து வச்சுக்கிறோம். ஓடி வைக்கும் ஓடி அனைத்து உட்காரு. அதாவது வந்து நாரத எடுத்து நாரதன் சொன்னபடி ஜோகி மலையாளம் சென்று யாரோ கண்டங்காறு கொடி அவர்கள் அசுராதிகள் என் பகவதி சிறைபிடித்து விட்டார்கள். அதற்காக சோகியாகுவோம் முன்னாடி போனா குறி சொல்றதுக்கு ஆளை காணோம். அது என்ன மலையாளம் இல்ல மலையாளம் சாமி குறை பேச்சு அரை பேச்சு சாமி மற்ற பேச்சு மயிர் பேச்சு சாமி எல்லாம் மயிர் பேச்சு யாரோ கட்டலாம் யாரு கட்டலாம்
அப்படிதான் இருக்கிறானுங்க. மகாராஜா என்ன மந்திரி இல்ல மரியாதை இல்ல படிக்கணும் மகாராஜா சத்தம் கேக்குது. ஒரு குவார்த்தி உங்களை தேடி வந்துக்கிறான் மேல்மலையாளத்துக்கு குறி சொல்லுவாங்க ஆட்டி வைப்பாங்க கூடாதவங்க கூட்டி வைப்பாங்க சேர்க்காதவங்க சேர்த்து வைப்பாங்க உள்ள கலைக்கு தெரியாது புள்ள கலைச்சு வைப்பாங்க அதை எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட விடு. குறி சொல்லுவாங்க எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஐயோ படுத்து அடி பெருவெளியின் குறையோடு பெருமூலத்திலே அடி பெருமூலத்திலே தெளிவாக சொல்லணும். சொல்றீங்க ஆடி போடின்னு சொன்னா சாமி, இது ஆடி போடின்னு சொன்னா சாமி, என் குரம் வந்தா முட்டிக்கு முட்டி தட்டும் சாமி. இது எங்க ஆச்சு ஒண்ணு பண்ண முடியாது. நீ சொல்றீங்க சாமி என்னடா இப்படி பேசுறீங்க? சாமி கேட்கலாம் எனக்கு என்ன சாமி அப்புறம் வேற என்ன வேணும்? எவ்வளவு வேணும்? சாமி பார்த்தா பாவமா இருக்கு சாமி. எத்தனை நாளாச்சு தெரியல சாமி. நீ சாமி ஏகி போய் கிடக்குற சாமி, அது ஏகி போய் கிடக்குற சாமி. அந்த கூலி எனக்கு நல்லா குணமா இருக்கு, நல்லா அமைதியா இருக்கு சாமி. உங்களை பார்த்தா நல்லா ஆச்சாரமா இருக்கு. அது ஓகே. இப்ப நீ எதுக்காக வந்து நான் எப்படி பிறந்தேன்? யாருக்கு பிறந்தேன்? இந்த நாட்டை நான் எப்படி ஆளுவோம்? எங்க அம்மா யார போனா இந்த நாட்டை நாங்க எப்படி ஆளுவோம் என்று என் கையை பாரு. சாமி கையை சூப்பர் சாமி. கையை காட்டு என்னடா தொடக்கூடாது கைய அப்படியே பாரு. நம்மளுக்கு நல்ல நேரம் வேணும். நம்ம எங்க போறோம்னா நாடு ஆகணும். நம்ம காட்டிடுவாங்க. மகாராஜா கீழே பேருங்க கொஞ்சம் குத்தி விடுறான் குத்தி விடும். அந்த சுதப்பன் போல மாறியே அசுராதிகள்
காசு வரைக்கும் அதிதி திதி என்று சொல்ல முடியாது அம்மையாருக்கும் 60 கோடி அப்படின்னார்கள் 3.5 கோடி மாத காலம் கேட்கிறோம் அது வந்தா இருக்கா அதுல நீங்க போறது அந்த வாரத்துல சொன்னபடி எல்லாம் வைத்த பெருங்குருத்தியே அடி பெருங்குருத்தியே தள்ளிட்டு வந்து கட்சிக்கு வையா அந்த கங்கா பவானி தாயே இந்த குட்டியில வந்து உண்மையை பொய்னு சொன்னா பொய்ய உண்மைன்னு சொன்னா சாமி என்ன சொன்னான்னு வச்சுக்கோ டமால் அடிக்கும் அந்த உதவியா சாமி இது சாமி அது அஸ்தகிரியில சாமி நீ ஆண்டா சாமி சொல்ற என் குழந்தை எனக்கு புட்டு வைக்கிறது அது அஸ்தகிரி ஆளு சாமி நீ உதயகிரி ஆளு சாமி நீ ஆட்டு வர யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தாளந்த கெர்விகம் உண்டாக்குறா சாமி. உடம்புல ஊறி இருக்குது. அது உண்மைதான் சாமி. அதெல்லாம் போய்
உண்மைதான்டா உண்மைதான் மும்மூர்த்தி தேவர்களையும் ஆட்கள் அழித்தல் படத்தில் என்று சொல்லும்படியான மும்மூர்த்தி தேவர்களையும் சிறப்பிடிக்க வேண்டும். உலகத்தில் ஆட்கள் அழித்தல் படத்திற்காக என்று சொல்லும்படியான கடவுள் மும்மூர்த்தி கடவுளாக இருக்க வேண்டும். அப்படி என்று நான் என்ற கட்டிடத்தோடு எங்க போனோம் அந்த சத்தியே அடுத்தது வைகுந்தம் சென்று அவர் யாரு எள்ளுக்குள் என்ன எப்படி புரிந்திருக்குமோ அப்படிப்பட்ட பராபர வஸ்துவாக விட முடியான நாராயணன் பகவான் அவருக்கு அடுத்தது கைலாயம் சென்று பார்க்கின்ற பொழுது கைலாயத்திலே சக்தி கிடையாது. சிவன் மத்தியிலும் சக்தி அற்று அமர்ந்திருந்தார். அங்க போயிட்டு பார்க்கும்போது பரமக்கடவுள் பார்த்தார். அசவாதிகளே சக்தி கிடையாது, சக்தி வந்து மலையாளத்துல பகவதியா இருக்கா, அங்க போயிட்டு வேட்டு வரத்தை வாங்கிட்டு சொன்னாரா. அத போலவே இந்த மலையாள ஓடி வந்து அந்த பகவதியை மலையாளத்தில் ஓடி வைப்பது சகலகளை யாராவது வந்தது அந்த பகவதியை சிறப்பிடிச்சிட்டீங்க. உங்களுடைய அதர்மம் அழியம்பு இன்னும் கொஞ்ச நாளையில நீங்க சாவா பாருங்களா. அனைத்து வாரத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். எப்படி மூணே வாங்கி வச்சிருக்கோம். நான் எங்களுக்கு எப்படி சாவு வரும்? பொய் உண்மைதான். ஒரு மனிதன் அதாவது இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 3 வரியில அடங்கி போச்சு. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒரு வரி அதில் இருக்கும். அது எந்த முடியாது. நான் சாகா வரம் வாங்கி வச்சிருப்பேன். உனக்கு கொஞ்ச நாளையில உனக்கு மரணம் வர நீ சாவ போடாதான். அனைத்து விஷயம் தெரியுது. எங்க மோடி யாரு எடுக்கிறாங்களோ அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது உண்மை அப்பையா காலம் வரும்போது அப்ப பார்க்கலாம். தம்பி கால்படியா இந்த பொறுத்து சொன்ன புரி பூரா சந்தேகமா இருக்குது. அதனால இவனை விடக்கூடாது. இவனை பிடிச்சு கட்டுறான். சாமி என்னையா பிடிச்சு கட்டலாம். உங்களுக்கு என்ன அழிவு வருது அதை பாத்துக்கிட்டு பிடிச்சு கட்டுறான்.
அந்த வார்த்தையை கேட்டு நான் புரட்சியாக வந்து குறி உரைக்கின்ற பொழுது என்னை சந்தேகப்பட்டு அந்த இரண்டாம் இந்த கால் விலங்கு கை விலங்கிட்டு சிறைச்சாலையில் அழைத்து விட்டார்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவா? இப்போ பொருத்தி குறி சொல்ல போனுச்சு. ஆமா, அதை காணவில்லை. ஆமா, உடனே தேடிட்டு அந்த மலை உங்களுக்கு என்ன தொழில்? அந்த கடைக்கு சரியா? இப்ப பணம் கொடுத்தா ஆச்சு, இல்லன்னா பாம்பு விட்டு ஆடிடும். பாம்பு கொண்டு போய் யார் தெரியுமா? ஜோகி. உனக்கு என்னடா வித்த தெரியும்? எனக்கா கூடு எல்லா வித்தையும் தெரியும். கூடு விட்டு கூடு பாய்வது, மாயாஜாலம், மந்திரஜாலம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. அப்படின்னா உனக்கு நாங்க அடிமை. அப்படியா? அப்ப நான் சரி வை போ, வை போ. அப்படியா? நான் போட்டு வச்சிருப்போம். பாப்பமா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போட்டு
நான் துரோகியாக வந்தவுடனே அந்த அசுரர்கள் பார்த்தார்கள். நான் மோடி வைக்க வேண்டும். அந்த மோடியை எடுத்து விட்டால் உனக்கு நான் அடிமை இல்லை என்றால் நீ அடிமை என்று தெரிவித்து விட்டார்கள். உன்னை நினைத்து தியானம் செய்து அவர்கள் வைக்க முடியாத மோடியை நான் எடுக்க வேண்டும். எனக்கு உடல் பலம், தேக பலம், மனோபலத்தை கொடுக்க வேண்டும். அனைத்து எங்களுக்கு என்னடா சொன்னா வர அந்த மொழி வேண்டாம். வேற மொழி ஆட்டை வச்சு இன்னைக்கு உத்தரவாது எங்கே கோடி போட்டு மணியை வச்சு சத்திக்கிறோம் மணி வச்சு யாரோ ஒன்று சொல்லிட்டு போறதா சக்திகரம் யாரு
நீ எதுக்காக வந்திருக்க? அதாவது இந்த மோடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க தேவன். அப்படி எடுக்கலனா எனக்கு எது கொடுங்க? அவர்கள் வைக்கக்கூடிய மோடி எடுக்க முடியும். ஏன்னு கேட்டா என்னுடைய துணையம் நாகபாசம் இருக்கிறது. அதை விட இன்னைக்கு 3 நாளைக்கு வீட்டுக்கு போக கூடாதா? அப்படி போயிட்டு அந்த மோடி எடுத்து அந்த அசுரம் பிடித்து வருகிறேன். எனக்கு உன்னுடைய அருள் கிடைக்க வேண்டும். இதுதான் உன்னை கட்டி கேட்கலாமா? சக்தியாய் சர்வமாய் சாட்சியாகி சட்டமாயிரத்திற்கும் புவனையாகி அமனித்திய பொருளுமாய் எல்லாமாகி போலவன பூஜையாகி அம்முத்தியாய் முத்திக்கு வித்துமாகி வரசால வந்தராணி சித்தியாய் விளையாடு நமசிவாயோ மேலும் சக்தியை நான் வணங்கினேன். மோடி எடுத்துட்டா எனக்கு நீ அடிமை. அதோட இல்ல நானும் காலை பிடிச்சு நிற்கும் கால் சத்தால அப்படியா? எடுக்கோ சரி பாப்போம். சரி விட முடியுங்க. எப்படி போறீங்க? கவுந்தவனா போகணும். வாயில மண்ணு இருக்கு. மல்லாந்து வாய ஆள சேர்ந்து போறீங்க. அங்க ஆகாயத்துல தீர்த்து போட்டு நம்ம என்னோட
அது சக்திகரம் என்னடா நம்ம இந்த அசைக்க முடியாதுடா சரி அந்த ஆட்டு கடை தலை இருக்குல்ல அவன் சாமி மும்மூர்த்திகளே அடக்காச்சு காலில் போற வேலை வந்துருந்தா அதனால எடுக்கமாடா நம்ம சாமி எடுக்கமாடா குட்டி நிச்சயித்தானு கோமாளி நின்று கடல்ல போடு. ஐயோ இத்தனை மும்மூர்த்திகளே அடங்கிட்டோம். இத்தனை மோடி எடுத்து விட்டான். ஆமா 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 எனக்கு நீங்க
கடைசியா போய் விட்டதா இருக்கு. இது எடுத்துட்டானா இதை எடுத்துட்டானா நமக்கு சர்ப்பமாகும். ஏய், இதை எடுத்துட்டான்னு வச்சுக்க, நீ சர்ப்பமாகும், நான் மயிலாகும். ஒரே மறையக்கூடாது, ஓடிவிடும். சர்ப்பமாகும், நான் மயிலாகும், ஓடிவிடும். ஓடிடலாம். ஏய், உதாரணமா? பாப்போம். இந்த கோடி எடுத்துட்டா கண்டிப்பா போடலாம். ரெண்டு பேர் கூட்டுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு நாலு நம்ம சாமி வேண்டி வச்சு நம்ம குலதெய்வத்தை வேண்டி வச்சிருக்கோம். அதை எடுக்கவே முடியாது. பார்ப்போம். சாமி 3 நாள் சாமி அது மாட்டும் சரி பாப்பா. அந்த கண்டன் கார்கோடிகள் அதாவது அவர் வைத்தியசாலை மோடி மோடியில் பயன்படவில்லை அபஜயம் அடைந்துவிட்டோம் என்று பயந்து ஒருவன் சிங்கமாகவும் ஒருவன் சர்ப்பமாகவும் ஓடினார் ஒருவன் மயிலாகவும் சர்ப்பமாக ஓடினார் இப்ப அந்த சர்ப்பத்துக்கு இது ஒரு வாகனமா வந்து போயிடுச்சு பாம்பா தொங்குது ஐயா அதாவது வந்து நீ எனக்கு ஒரு மயில் வாகனமாக இருக்க வேண்டும். அதாவது இன்று முதல் என்னை நீங்க கொல்ல வேண்டாம். அதாவது இன்று முதல் உங்களுக்கு வாகனமாக இருக்கிறேன். என்னை நீங்க கொல்ல வேண்டாம். ஐயா எங்களை கொல்ல வேண்டாம். மயில் வாகன அடிப்படத்துல அவர்கள்
அந்த தாதுகள் சிங்கங்கள் பாடுபவர்கள் இருக்கும்படியான உன்னுடைய சக்தி வேலைக்கு பயந்து சென்ற கந்தன்கார் கோழிகள் மயிலாகவும் சர்வமாக அமர்ந்திருந்தார்கள். இதோடு பள்ளி தெய்வானையோடு அதாவது சீரும் சிறப்புமாக நீ இந்த வேலையை பத்தியா ஓடிய வாருங்கள் கையில் குண்டாடி அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் எங்க அப்பா இது எங்க தாத்தா இது எங்க பெரிய தாத்தா செய்த கலகம் எல்லா தேவர்களும் ஆட வச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, அக்கர்மனை கண்டிக்கவும் அன்பரை காத்து ரட்சிக்கப்பட்டாகும். இந்த மாதிரி ஊருக்கு 4 பேர் கலகம் இருந்தாதான் அந்த ஊருக்கு உட்படும். நல்லா இருக்கும். நல்லாவே ஒருத்தன் தெருமுத்து வைக்கணும்னு சொல்லுவான். அவன் இன்னொருத்தன் ஆர்கேஸ் வைக்கணும் இல்லையா? அவன் குட்டி வரியே கொடுக்க மாட்டான். கரகாட்டம் வைக்கணும் இதெல்லாம் யாரா தெரியுமா? எப்படி இருந்த அசுராதிகளை அடித்தாயோ, தேவர்களுக்கு சகாயமா இருந்தாயோ, அதை போல ஊருக்கு 4 பேர் இருக்காங்க. அப்படி பண்ணா அந்த ஊர் உருப்படாது. அதனால் உன்னுடைய ராசான் நீங்க போயிட்டாங்க, உங்களுடைய ராசான் நீங்க எல்லாரும் போயிட்டாங்க. இல்லம் சென்று வரலாம். அதை எண்ணும் முருகன் திருவிளையாடல் நாடகம் இதோடு முடிவடைந்தது. ஆடின பேர்களும் செடி கொடுத்து கேட்ட பேர்களும் சாலோக சாமிகள் இங்கு இரவு எங்களுக்கு நாடகம் இல்ல. ஆனா என் கம்பெனியில் எனக்கு நாடகம் உண்டு. இந்த 10 நாளைக்கு தொடர்ச்சியாவே இருக்குது. நான் போவேன். நாடகக்காரங்களாம் எல்லாம் வீட்டு